புதுவரவு பார்வையாளர்களுக்கு வணக்கம். யாரை வேணால் அதிமுக கட்சியில் சேர்க்குவோம் தவிர, ஆனால் 3 பேரை மட்டும் நாங்கள் நிச்சயமாக சேர்க்க மாட்டோம் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி அவருடைய நிலைப்பாட்டில் திட்டவட்டமாக இருக்கிறாரு. அந்த 3 பேர் யார்? ஓபிஎஸ், சசிகலா, டிடிவி தினகரன். இவங்களை கட்சியில் இன்னைக்கில் என்றைக்குமே இணைக்க முடியாதுங்க. இது எங்களுக்கு மிகப்பெரிய ஆபத்து இருக்குது, சிக்கல் இருக்குது இவங்களை சேர்த்தா அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி தரப்பில். ஓ பன்னீர்செல்வம் தரப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் 3 பேரும் இல்லைன்னா அதிமுகனுடைய தலைமையில் இருக்கக்கூடிய பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி இப்போ இல்லை, எப்பவுமே அவரால் வெல்ல முடியாது. அதிமுக தலைமையில் ஆட்சி பிடிக்கிறதுங்கிறது மிகப்பெரிய கஷ்டம். நாங்கள் அதிமுகவில் இணையணும், இணைந்தால் மட்டும்தான், ஒற்றுமை ஏற்பட்டால் மட்டும்தான் அதிமுகவிற்கு ஏற்கனவே அம்மாவுடைய ஆட்சியை மீண்டும் கொடுக்கணும். அப்படின்னா ஒற்றுமைப்படணும் நம்ம, இல்லைனா அதிமுக எடப்பாடி பழனிசாமி ஜெயிக்க முடியாது அப்படின்னு ஓ பன்னீர்செல்வம் தரப்பில் அதிரடியான பேச்சை பேசுகிறாங்க. இன்னொரு பக்கம் எடப்பாடி பழனிசாமி என்ன செய்கிறார் அப்படின்னா, அதிமுகவை வலுவாக வச்சிட்ருக்குறோம், நாங்கள் கட்டுக்கோப்பாக தான் வச்சிட்ருக்குறோன்னு எடப்பாடி பழனிசாமி தரப்பில் சொல்கிறாங்க. அதிமுக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி தரப்பில் இருக்கக்கூடிய ஆதரவாளர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களுடைய தலைவர் இபிஎஸ் அவர்கள் அடுத்த முதலமைச்சர் அவர் தான், அதிமுகவுடைய தொண்டர்களெல்லாம் எடப்பாடி பழனிசாமி பின்னாடியே நாங்கள் இருக்கிறோம், தைரியமாக இருக்கிறோம், நம்பிக்கையோடு இருக்கிறோம், இபிஎஸ் ஜெயிப்பார், வெற்றி பெறுவார், ஆட்சி பிடிப்பார், முதலமைச்சர் ஆவார் அப்படின்னு சொல்கிறாங்க. ரைட்டு தான். எடப்பாடி பழனிசாமி கட்டுக்கோப்புக்குள்ளே வச்சிட்ருக்கிறாரு. நிர்வாகிகள், முன்னாள் அமைச்சர்கள், மாவட்ட செயலாளர்கள் அப்படின்னு கட்டுக்கோப்பாக கட்சியை வச்சிட்ருக்கிறாரு. அது உண்மைதான், அது மாற்று கருத்துக்கு இடமில்லை. ஆனால் அந்த கட்டுக்கோப்பு, அந்த தொண்டர்கள் மத்தியில் இருக்கக்கூடிய அந்த வரவேற்பு, எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவு தெரிவிக்கக்கூடிய, குறிப்பாக அதுதான் முக்கியம். இங்கே எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவு தெரிவிக்கக்கூடிய நிர்வாகிகள் இவர்களுடைய கட்டுக்கோப்பு ஒற்றுமையும் ஜெயிக்கிற அளவில் இருக்குது, ஒற்றுமையாக இருக்கிறது. ஆனால் ஆட்சி பிடிக்கிற அளவில் இருக்குதா அப்படிங்கிறது தான் இங்கே மிகப்பெரிய கேள்வியாக இருக்கிறது. தொண்டர்கள் மத்தியில் ஒரு அதிருப்தி இருக்கிறது, எடப்பாடி பழனிசாமிக்கு நிச்சயமாக தெரியும். ஆனால் அவர் கூட இருக்கக்கூடிய நிர்வாகிகள் மத்தியில் இருக்கக்கூடிய அந்த ஒற்றுமையும், நம்ம பக்கம்தாங்க எல்லாரும் இருக்கிறாங்கிற ஒரு தைரியம் இருக்குது. ஆனால் அந்த தைரியமும் அந்த நம்பிக்கையும் ஆட்சி பிடிக்கிற அளவுக்கு, ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்துகிற அளவுக்கு அந்த ஒற்றுமை இருக்கா அப்படிங்கிறதுல தான் மிகப்பெரிய கேள்வி இருக்குது. இன்னொரு பக்கம் 2 நாளுக்கு முன்பாக எடப்பாடி பழனிசாமி செய்தியாளர் சந்திப்பில் என்ன சொல்லிட்டாருன்னா, தேமுதிகவுக்கு வழங்கக்கூடிய அந்த ராஜ்யசபா சீட்டு நாங்கள் எங்கெங்க சொன்ன கொடுக்குறோன்னு, நாங்கள் என்ன தேர்தல் வாக்குறுதியிலையோ இல்லை எழுத்துப்பூர்வமாக நாங்கள் ஏதாவது கொடுத்துருக்குறோமா? தேமுதிகவுக்கு ராஜ்யசபா சீட்டு நாங்கள் எங்கெங்க சொன்ன கொடுக்குறோன்னு அப்படின்னு அதிரடியாக பல்ட்டி அடித்தார் எடப்பாடி பழனிசாமி. இதனால் கொதித்து எழுந்திருக்கக்கூடிய தேமுதிக கட்சியினுடைய பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள், எங்களுக்கு ராஜ்யசபா சீட்டு கொடுக்கலன்னா நான் மனுஷியாக இருக்க மாட்டேன், என்ன பண்ணணும்னு எனக்கே தெரியாதுங்கிற அளவில் அவங்களுடைய ரியாக்ஷன் இருக்குது. இப்படி எதிரும் புதிருமாக மாறக்கூடிய ஒரு சூழல் ஏற்படுகிறதா? தேமுதிக அதிமுகவுடன் தொடர்ந்து கூட்டணியில் இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கா? இதை கருத்தில் கொண்டு எடப்பாடி பழனிசாமி, நம்ம என்னப்பா தெரியாமல் வாய் விட்டுட்டோம் என்னன்னு தெரில, இது வேறு மாதிரி ரியாக்ஷன் ஆகுது, நான் ஏதோ ஒரு விஷயத்தை நினச்சி சொன்னால் இது தேமுதிகவுக்கு ஒரு எதிர்வினை ஆற்றக்கூடிய வகையில் போயிடுச்சப்பா அப்படிங்கிற வருத்தமான ஒரு சூழல் தான் எடப்பாடி பழனிசாமிக்கு. ஆனால் இருந்தாலும் இப்போ சமரசத்தில் கொண்டு போகிறாரு. தேமுதிகவை இப்படி நம்ம பேசியிருக்கக்கூடாது, நான் அவசரப்பட்டு பேசிட்டோனுங்கிறதுனால தேமுதிகவை சமரசம் பண்ணி கூட்டணிக்குள்ளவே நிலைத்து இருக்கக்கூடிய ஒரு சூழலை உருவாக்குவதற்கு ஒரு தூதும் போயிருக்கு. தேமுதிக கூல் பண்ணக்கூடிய வகையில் எடப்பாடி பழனிசாமியுடைய அடுத்தடுத்த அரசியல் நகர்வுகளும் இருக்குது. இன்னொரு பக்கம் தமிழக வெற்றி கழகம் எடப்பாடி பழனிசாமிக்கு, குறிப்பாக விஜய் அவர்கள் எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு வார்னிங் கொடுக்கறதாகத்தான் நம்மளால் பார்க்க முடிகிறது. ஏன்னா அதிமுக இந்த தேர்தலில் வெற்றி பெற்றாதான் அவர்களுக்கு வாய்ப்பு. 2026 சட்டமன்ற தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி தலைமையின் கீழ் இயங்கக்கூடிய அதிமுக வெற்றி பெறக்கூடிய வகையில் இருந்தால் மட்டும்தான், வெற்றி பெற்றே ஆக வேண்டும். தோல்வி அடைந்தால் எடப்பாடி பழனிசாமிக்கு அரசியல் நிலைப்பாட்டில் மிகப்பெரிய கேள்விக்குறியாக மாறும். அது எந்த இடத்திற்கு போகுங்கிற அளவில் தெரியாத அளவில் தான் மாறக்கூடிய சூழல் இருக்கிறது. இதை கருத்தில் கொண்டு தான் எடப்பாடி பழனிசாமிக்கு தொடர்ந்து வாங்கி கொடுக்குற அளவில் விஜயனுடைய போக்கு இருக்கிறது. தமிழக வெற்றி கழகம் அதிமுகவுடன் கூட்டணிகள்லாம் நாங்கள் எங்கேயும் வரலைங்க, எங்களுடைய தலைமை தான் கூட்டணி. இதற்கு இடையில் பிரசாந்த் கிஷோர் அவர்கள் தாவேக்காவில் என்ட்ரி கொடுத்து விஜய் அவர்கள் தனித்து நிற்கணும்னு ஆசைப்படுறாரு, முதலமைச்சராக வரணும் அப்படிங்கிறதுல அவர் ரொம்ப விருப்பப்படுறாரு. அதனால் நாங்கள் வேற ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறோம், நாங்கள் தனித்து தான் நிற்போம், விஜய் அவர்களுடைய தலைமையில் தான் கூட்டணி ஏற்பாடு நடந்து கொண்டிருக்கிறது, விஜயினுடைய தலைமை தான், அவரை தலைமை ஏற்று வரக்கூடிய கட்சிகளைத்தான் நாங்கள் இணைக்க போகிறோம் அப்படிங்கிறது அதிரடியாக சொன்னாங்க.
இன்னொரு பக்கம் அதிமுகவுடன் கூட்டணி இல்லைங்கிறது எதை காட்டுகிறதுனா, எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு மிரட்டலாகவும் ஒரு வார்னிங் கொடுக்குற அளவில் தான் விஜயனுடைய அந்த பதில் இருக்கிறது. காரணம் என்னென்னா, எடப்பாடி பழனிசாமி இந்த 2026 தேர்தலில் அவர் வெற்றி பெற்றே ஆகணும். வெற்றி பெறலைன்னா மிகப்பெரிய கேள்விக்குறியாக மாறும். அதிமுகவினுடைய பிரச்சனைகள், உட்கட்சி பூசல்கள், அதனுடைய நிலைப்பாடு இன்னைக்கு மாறி மாறி எடப்பாடி பழனிசாமி நேற்று பேசினது இன்னைக்கு மாற்றி ஒவ்வொரு நாளும் மாற்றி பேசுகிறாரு. இது கூட்டணிக்கு உண்டான விரிசலை ஏற்படுத்தி விடுமோ அப்படிங்கிற ஒரு அச்ச உணர்வில் தமிழக வெற்றி கழகம் ஒரு மிகப்பெரிய அளவில் யோசிக்கிறாங்க. அதிமுகவுடன் கூட்டணி தாவேக்கா வைக்கணுங்கிறத விட தாவேக்கா அதிமுக எங்கள் தலைமை ஏற்று நீங்கள் வாங்குங்கிறது தான் மிகப்பெரிய ஒரு அஜெண்டாவாக தமிழக வெற்றி கழகம் பிளான் பண்ணுறாங்க. இதற்கு அச்சாரம் கொடுக்கிற வகையில் பிரசாந்த் கிஷோர், ஆதவ அர்ஜுனா இவருடைய வியூகங்கள். ஒருவேளை தமிழக வெற்றி கழகம் தனித்து நிற்கணும் அப்படிங்கன்னா யாரை கூட்டணி, எந்த கட்சி இணைத்து கூட்டணி வைக்கணுங்கிறதுல என்ன முனைப்பு காட்டுறாங்கங்கிறது தெரியல. ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் பாஜக, அதிமுக, தாவேகா இவர்களை தவிர இந்த கூட்டணி அமைக்கிறத தவிர தமிழக வெற்றி கழகம் தனியாக நிற்கிறதுல என்ன அவர்களுக்கு மிகப்பெரிய அஜெண்டா இருக்குது அப்படின்னா, அதிமுகனுடைய அந்த சலசலப்பு, எதிர்ப்பு ஓட்டுகள், திமுகனுடைய மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய எதிர்ப்பு ஓட்டுகள் எல்லாம் நம்ம பெற வேண்டும். எடப்பாடி பழனிசாமியினுடைய தொண்டர்கள் மத்தியில் இருக்கக்கூடிய அதிருப்தி, அதிமுகவில் இருக்கக்கூடிய அந்த அதிருப்தியான மனநிலை, இவையெல்லாம் நம்ம வாக்குகளாக நம்ம பெற்றுவிடலாம் அப்படிங்கிற ஒரு கணக்கு தமிழக வெற்றி கழகத்திற்கு இருக்குது. இது பிரசாந்த் கிஷோரோ ஆதவ அர்ஜுனா கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய அஜெண்டாவாக இருக்கிறது. இதனால தான் தமிழக வெற்றி கழகம் விஜய் அவர்கள் தனித்து இருக்கணுங்கிற முடிவுக்கு வருகிறாரோ அப்படின்னு. ஒன்று ஜெயிச்சா முதல்வர், இல்லையா எதிர்கட்சி தலைவர். இதுதான் தமிழக வெற்றி கழகத்தினுடைய அஜெண்டாவாக மிகப்பெரிய டார்கெட்டாக இருக்கிறது. இளைஞர்களின் வாக்குகள் தமிழக வெற்றி கழகத்திற்கு இருக்குது. ஏன்னா பிரசாந்த் கிஷோர் அவர்களே சொல்லியிருக்கிறாங்க, ஒரு 5% வாக்குகள், 10% வாக்குகள் தமிழக வெற்றி கழகத்திற்கு குறிப்பாக விஜய்க்கு இருக்குது அப்படின்னு. இந்த 5%, 10%, 15% வாக்குகளை வைத்து வெற்றி பெற்று ஆட்சி பிடிக்க முடியுமானா அது மிகப்பெரிய கேள்வி. இங்கே அரசியல் நிலைப்பாடுங்கிறது வேறு மாதிரியான நெருக்கடியில் இருக்கும். 2026 சட்டமன்ற தேர்தல் இதற்கு முன்பு நடந்திராத தேர்தலாகத்தான் இந்த தேர்தல் அமையக்கூடும். இப்படி இருக்கும்போது 15%, 20% வாக்குகளை பெற்று ஆட்சி பிடிக்கணுங்கிறதுல நிச்சயமாக நடக்கக்கூடிய காரியம் இல்லை. ஆனால் கூட்டணி அமைக்கணும். கூட்டணி நிலைப்பாடுக்கு தான் இங்கே கொக்கி போட்டு காத்து கொண்டிருக்கிறாங்க, ஒத்த காலில் நின்றுட்டு இருக்கிறாங்க. அதிமுகவை விஜயனுடைய தலைமை ஏற்று, எடப்பாடி பழனிசாமி விஜயனுடைய தலைமை ஏற்று கூட்டணிக்கு வரணும் அப்படிங்கிறது தான் தமிழக வெற்றி கழகத்தினுடைய மிகப்பெரிய எதிர்பார்ப்பாக ஒரு அஜெண்டாவாக இருக்கிறது. ஆனால் எடப்பாடி பழனிசாமி இவர் என்ன சொல்கிறாரு, எங்கள் தலைமையை ஏற்றுவாங்க, நாங்கள் தாங்க பெரிய கட்சி, நீங்கள் இப்போ தானங்க கட்சி ஆரம்பிச்சிருக்கீங்க, நாங்கள் எங்களுடைய கட்சி மிகப்பெரிய கட்சி, மிகப்பெரிய இயக்கம், எங்ககிட்ட 1.5 கோடி தொண்டர்களுக்கு மேலே இருக்கிறாங்க, இது ஒரு மாவட்டந்தோறும் வேட்பாளர்கள் நிறுத்தக்கூடிய கெப்பாசிட்டி எங்களுக்கு இருக்குது, பூத் கமிட்டி எவ்வளோ வேணாலும் நாங்கள் போடக்கூடிய மெம்பர்களை போடக்கூடிய அளவில் நாங்கள் இருக்கிறோம், எங்களை பார்த்து எங்களை கூட்டணிக்கு வாங்கன்றீங்க, எங்கள் தலைமை ஏற்று நீங்கள் வாங்கன்னு சவால் விடுகிற வகையில் எடப்பாடி பழனிசாமியுடைய நிலைப்பாடாக இருக்குது. இன்னொரு பக்கம் பாஜக அதிமுகவுக்கு மிகப்பெரிய நெருக்கடி, மிகப்பெரிய அழுத்தம் கொடுத்து அதிமுகவை பாஜக கூட்டணியில் கொண்டு வருவதற்கு மிகப்பெரிய அளவில் வேலை செய்வாங்க. 2026 சட்டமன்ற தேர்தல் இலையும் தாமரையும் இணைவதற்கு வாய்ப்புகளை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். அதற்குண்டான அழுத்தங்களை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். எடப்பாடி பழனிசாமி இரட்டை இலை சின்னம் பிரச்சனை இருக்குது, நீதிமன்றத்தில் வழக்கு இருக்குது, தீர்ப்பு இருக்குது, சிக்கல் இருக்குது. ஒரு பக்கம் ஓ பன்னீர்செல்வம் அழுத்தம் கொடுக்குறாங்க. ஓ பன்னீர்செல்வம் விரைவில் டெல்லி சென்று அமித்ஷாவை சந்தித்து பல்வேறு கட்ட திட்டங்களை தீட்டி எடப்பாடி பழனிசாமியினுடைய வீக்னஸ் பாயிண்ட் என்ன, அதிமுக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி கூட இருக்கக்கூடிய நிர்வாகிகள், முன்னாள் அமைச்சர்கள் யாருக்கு ஆதரவு மனப்பான்மையில் இருக்கிறாங்க, எங்கே தட்டினா எடப்பாடி பழனிசாமி எங்கே விழுவார் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய புள்ளி விவரத்தோட ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் இந்த முறை அமித்ஷா கிட்ட பல்வேறு கருத்துக்களை முன்வைத்து பேசுவதற்காக டெல்லி விரையக்கூடிய ஓ பன்னீர்செல்வம் மிக விரைவில் டெல்லிக்கு சென்று அமித்ஷாவை சந்தித்து பல்வேறு கருத்துக்களும் பேச இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு பார்வையும் இருக்கிறது. கட்சியில் யாரை சேர்த்தாலும் சேர்ப்போம், அந்த 3 பேர் சேர்க்க மாட்டோன்னு எடப்பாடி பழனிசாமி பிடிவாதமாக இருக்கிறது. ஓ பன்னீர்செல்வம் நாங்கள் இல்லைன்னா எடப்பாடி பழனிசாமி தலைமை வெற்றி பெறவே முடியாதுங்கன்னு அவர் சவால் விட்டு பேசுகிறது. அதிமுகவில் வெடிக்கும் பல்வேறு உட்கட்சி பூசல் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட்டணி நிலைப்பாட்டில் தடுமாறி கொண்டிருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி 2026 சட்டமன்ற தேர்தலில் மிகப்பெரிய பின்னடைவு சந்தித்தால் எடப்பாடி பழனிசாமிக்கு மட்டுமல்ல அதிமுகவுக்கு மிகப்பெரிய
ஒரு கேள்விக்குறியாக மாறக்கூடிய ஒரு சூழல் இருக்குது. இதையெல்லாம் தொண்டர்கள் ஒருபோதும் பொறுத்து கொண்டிருக்க மாட்டார்கள். ஏன்னா இந்த தேர்தலில் 2026 சட்டமன்ற தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி தலைமை தோற்றுவிட்டால், ஒருவேளை தோற்றுவிட்டால் தொண்டர்களை கொதித்திடக்கூடிய சூழல் ஏற்படும். மாவட்ட செயலர்கள் மத்தியில் மிகப்பெரிய அதிருப்தி ஏற்படும். முன்னாள் அமைச்சர்கள் மத்தியில் மிகப்பெரிய கோபத்திற்கு ஆளாகக்கூடிய சூழல் எடப்பாடி பழனிசாமி மீது இருக்கக்கூடும். ஏன்னா கட்சி ஏற்கனவே பல பொறுப்புகளிலிருந்து சுகம் கண்ட நிர்வாகிகள், அமைச்சர்களாக, சட்டமன்ற உறுப்பினர்களாக பல்வேறு பொறுப்பில் இருந்து அனுபவித்த அவர்கள் ஆட்சியில் வரல அப்படின்னா மிகப்பெரிய அழுத்தத்தை எடப்பாடி பழனிசாமி கொடுப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழலை எடப்பாடி பழனிசாமி உருவாக்கி விட மாட்டார். ஏன்னா தாவைக்கா கூட்டணியா, அதிமுக பாஜக கூட்டணியாங்கிறத விட எடப்பாடி பழனிசாமி எடுக்கக்கூடிய அந்த முடிவில் தான் 2026 சட்டமன்ற தேர்தல் யாருடன் கூட்டணி நிலைப்பாடு, வெற்றியா தோல்வியாங்கிற மிகப்பெரிய கேள்வியும் அந்த இடத்துல அழுத்தமாக இருக்கிறது. பாஜகவுடன் அதிமுக கூட்டணி போவதற்கு அதிகபட்ச வாய்ப்புகள் இருந்தாலும் கூட இன்னொரு பக்கம் தாவேக்காவுடன் கூட்டணி வைப்பதற்கும் ஒரு வாய்ப்புகள் இருக்கத்தான் செய்கிறது. கூட்டணி நிலைப்பாட்டில் தடுமாறி கொண்டிருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அரசியல் வியூகங்களிலும் தடுமாறுவாரா? 2026 சட்டமன்ற தேர்தல் அதிமுகவுக்கு சாதகமாக இருந்தால் எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு வெற்றி முகம், சாதகம் இல்லாமல் போனால் தோல்வி முகத்தை சந்தித்தல் எடப்பாடி பழனிசாமியுடைய அரசியல் நிலைப்பாடு மிகப்பெரிய தடுமாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சூழலாக மாறும். பொறுத்திருந்து பார்க்கலாம். அரசியல் கணக்கு எடப்பாடி பழனிசாமி சரியாகத்தான் போடுகிறாரா, தடுமாறுகிறாரா? பொறுத்திருந்து பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.